அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? பொதுவா நமது சேனல் மூலமாக தொடர்ந்து பல பயனுள்ள நிகழ்ச்சிகள நாம்ப பார்த்துக்கிட்டு வரோம். உங்களுக்கு எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு நாங்க கடவுள வேண்டிக்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நாம்ப இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்குமே டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும், அதாவது ஆதி முதல் அந்தம் வரை ஆரம்பம். இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அப்ப பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, 6ல் இருந்து 60 வயது வரை. இந்த 6ல இருந்து 60 அதற்கு பிறகு 80, 90, 100 வயசு அப்படி எல்லாம் நம்ப வாழக்கூடிய இந்த வாழ்க்கைய வச்சு தாங்க எல்லாமே உங்களுக்கு அமையும். நல்ல சொத்து பத்து, வீடு வாசல், குடும்பம், சந்தோஷம், நிம்மதி, நோயற்ற வாழ்வு இப்படி எல்லாமே நம்பளுடைய வாழ்க்கை முறையில நம்பளுக்கு பிரம்ம பகவான் எழுதி வச்சிருக்கிற முறைப்படி தான் இது எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல நம்மளுடைய கால புருஷனுடைய 12 ராசிகள்ல 12வது ராசி தாங்க இந்த மீனம் ராசி. இவங்கள பொதுவா மக்கள் ஒண்ணுக்கு உதவாதவங்கன்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட சிரமங்கள், பல படிகள கஷ்டப்பட்டு கடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த மீனம் ராசி அன்பர்களே, உங்கள பத்தி பேசுறதுல எனக்கு ஒரு பெருமைங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, உங்க ராசியில குரு ஆட்சி செய்றாருங்க. அதேபோல சுக்கிர பகவான் உங்க ராசியில உச்சமா இருக்கிறாருங்க. பொதுவா சுக்கிர பகவான் உச்சமா இருக்கக்கூடிய ராசியில உங்க ராசியும் ஒண்ணுங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய ராசிய பத்தி நான் பேசுறதுல என் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுங்க. எனக்கு உண்மையாவே முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அத நான் நம்புறேன். இன்னைக்கு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. மீன ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்து ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அத அவங்க சக்சஸ் ஆகாம விடமாட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது சக்சஸ் ஆகுதோ இல்லையோ, மற்றவர்களுக்கு அதாவது உங்கள பார்த்துட்டு ஒருத்தர் போனாங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு சக்சஸ் ஆயிடுங்க. அப்படி இல்லனாலும் நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும், அவங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் ஆயிடுங்க. இதுதாங்க மீனராசியோடைய அழகு. இந்த மீனராசிக்காரர்கள் இவங்க ஒரு களத்துல இறங்கிட்டாங்க. அதாவது இறங்கறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டாங்க. அப்படி இறங்கிட்டாங்கன்னா, எத பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அதுல வெற்றி பெற்று வரக்கூடியவர்கள் இவங்களாக இருப்பாங்க. அதேபோல இவங்கள பொறுத்தவரைக்கும் புகழையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, பெயரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கும். இது எல்லாருக்குமே மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக இதை நினைப்பீங்க. அதேபோல கல்யாணம் ஆகாத மீனராசி அன்பர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கல்யாண பெருமாளை நீங்க வழிபாடு செய்யறது உண்மையாவே உங்களுக்கு நல்லதுங்க. அதேபோல மனதில எந்த ஒரு ஈகோவும் இல்லாம உடனே இறங்கி மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் மிக்கவர்களும் இந்த மீனராசி அன்பர்களாகத்தாங்க இருப்பாங்க. இது இவங்களுக்கு இயல்பான ஒரு குணங்க. அதே நேரத்தில என்ன மனசுல படுதோ அத பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது யாராக இருந்தாலும், எவங்களாக இருந்தாலும் சரி. மனசுல என்ன தோணுதோ அத டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதேபோல அதால ஏதாவது ஒரு எதிர்விளைவுகள் வருதா? அத பத்தியும் அவங்க கவலையே படமாட்டாங்க. வந்தா பார்த்துக்கலாம் அப்படி போயிட்டே இருப்பாங்க. என் மனசுல பட்டத நான் சொல்லிட்டு போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இன்னொரு விஷயம் இதே மீன ராசிக்காரர்கள் இவங்களுக்கு பிடிக்கலன்னா, அந்த பக்கம் இவங்க தல வச்சு கூட படுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த மீன ராசிக்காரர்களுக்கு துரோகம் பண்ணாலும் பிடிக்காது. ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலனாலும் பிடிக்காது. ஒண்ணு குடுக்குறேன்னு சொல்லிட்டு குடுக்கலனாலும் கண்டிப்பாக இந்த மீன ராசிக்காரருக்கு பிடிக்காது. ஒதுங்கி போயிடுவாங்க. "நீ எனக்கு செய்றேன்னு சொல்லிட்டு செய்யல. ஏன்? என்ன காரணம்? விட்டுரு. நான் ஒதுங்கிக்கிறேன்." அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி தான் மீன ராசிக்காரர்களுடைய சுபாவமும், நிலைகளும் இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கிற இந்த மீன ராசிக்காரர்கள் ஆரம்ப காலகட்டத்தில எப்படின்னா, சின்ன வயசுல இருந்து நிறைய அனுபவங்கள கத்துக்கொண்டு வரக்கூடியவர்களாக இவங்க இருக்கிறாங்க. எல்லா கலைகளையும் அதாவது ஆய கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே இவங்க தெரிஞ்சுக்குவாங்க இந்த மீனராசிக்காரர்கள். ஆனா, ஒண்ணு கூட இவங்க வெளிய காமிக்க மாட்டாங்க. நான் இத தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்லாம் வெளியில ஓப்பன் டாக்லாம் பேச மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் சைலன்ட்டா செய்யக்கூடியவங்க. இவங்க கிட்ட மொழி புலமையும் இருக்கும், நிர்வாக புலமையும் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு புலமை இவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்குங்க. அதேபோல பல பேருக்கு உதவி செய்யறதுக்காகவே இந்த மீனராசிக்காரர்களை கடவுள் படைச்சிருக்கிறாரோ என்னமோ எனக்கு தெரியலைங்க. நிறைய பேருக்கு இவங்க உதவி செய்றாங்க. மீனராசிக்காரருங்க இவங்க நிறைய பேருக்கு உதவி செய்றாங்க. விளம்பரம் இல்லாம உதவி செஞ்சு சைலன்ட்டா உதவி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த மீனராசிக்காரர்கள் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து பல சிரமங்களை இவங்களுக்கு ஏற்படுத்தி தாங்க உள்ளே வராங்க. அந்த பல சிரமங்களை இவங்க தாண்டி தான் உள்ளே வராங்க.
அது இல்லன்னு நம்ம மறுக்க முடியாது. அத சொல்லவும் முடியாது. தனக்கு ஏதேனும் ஒரு குறை இருந்தா கூட அத வெளியவே இவங்க காட்டிக்க மாட்டாங்க. அந்த குறைய வச்சுக்கின்னு அதில என்ன சிறப்ப நம்ப செய்யலாம் அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்திலேருந்து வரும்போது, கடவுள் இவங்களுக்குன்னு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறாருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எங்க இருந்தாலும், ஒரு இடத்துல இருந்தாலும், அந்த இடத்துக்குள்ள போகும்போது அத பத்தி எந்த ஒரு விஷயமும் இவங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா அந்த உள்ள போயிட்டு அவங்க வெளிய வந்தாங்கன்னா, அந்த விஷயத்த அப்டேட்டா அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. அந்த டேலண்ட் இவங்க கிட்ட மட்டும் தாங்க இருக்கு. அதே ஒரு மத்த ராசிக்காரங்க அதே போல உள்ள போறாங்கன்னா, கண்டிப்பா அத கேதர் பண்ண மாட்டாங்க. அந்த நாலேட்ஜ் அவங்களுக்கு இருக்காது. ஆனா மீன ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்துக்காக உள்ள என்ட்ரி ஆனாங்கன்னா, கண்டிப்பா அங்க உள்ள போய் அந்த டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணின்னு வெளிய வந்துருவாங்க. அந்த நாலேட்ஜ் இவங்களுக்கு இருக்கு. இதுதாங்க உங்களுக்கு கடவுள் குடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். அதேபோல இந்த மீன ராசிக்காரர்கள் பொய் சொல்ல ரொம்பவே பயப்படுவாங்க. ஒரு காலகட்டத்தில ஒரு நிர்பந்தத்தால இவங்க ஒரு பொய்ய கூட சொல்லிருவாங்க. ஆனா, அந்த பொய்ய சொன்னதை இவங்களால ஏத்துக்கவே முடியாது. ஆகையால அத வந்து வெளிய சொல்லியே ஆகணும் அப்படின்றதுக்காக, ஒரு நேரம் காலம் பார்த்து மீனராசி கணவனாக இருக்கிறவரும் சரி, மீனராசி மனைவியாக இருக்கிறவரும் சரி, அந்த நேரம் பார்த்து, "இத நான் உங்ககிட்ட பொய் தான் சொன்னேன்" அப்படின்னு அது ஓப்பன் டாக்கா சொல்லிடுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஆரம்ப காலகட்டத்த தாண்டி பள்ளி பருவ காலத்திலயும் சரி, அதாவது பள்ளி பருவ வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கையில, கல்வி ஞானத்தில இருந்து எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக வரும். அதேபோல நீங்க நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக வந்தீங்கன்னா, மிக சிறப்பாக இருக்குங்க. உதாரணமாக ஆசிரியராகவோ, அரசியல்வாதியாகவோ இந்த மாரி நீங்க வரும்போது, உங்களால பல பேர் கண்டிப்பாக முன்னேறுவாங்க. அடுத்ததாக உங்களுடைய காதல் வாழ்க்கைக்குள்ள போகும்போதும் சரி, இல்லற வாழ்க்கைக்குள்ள போகும்போதும் சரிங்க. இது உங்களுக்கு புடிச்சிருந்தாலோ, இல்லனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க. அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. பொதுவா இந்த மீனராசிக்காரர்கள் நிறைய பேர், அதாவது இந்த 90% பேரு இவங்களுடைய இல்லற வாழ்க்கையில ஒரு அதிருப்தி இருக்குங்க. கண்டிப்பா இது இருக்கும். இது மறுக்கவே முடியாது. ஆனா, இத வெளிய அவங்க காட்டிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய இல்லற வாழ்க்கையில திருப்தியா இருக்கிற மாதிரியே இவங்க எப்பயுமே காட்டிக்குவாங்க. ஆனா, எப்பவுமே, எங்கேயுமே ஒரு நிறைய விஷயத்த யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய மைனஸ் பாயிண்ட். இவங்க எப்பயுமே ஒரு இடத்துல நின்னு அத அப்படியே என்ன பண்ணலாம்? ஏது செய்யலாம்? அப்படின்னு ஒரு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அத கடந்து வரமாட்டாங்க. அப்படி இவங்க கடந்து வந்தாங்கன்னா, கண்டிப்பாக இவங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். உதாரணமாக, மத்தவங்களும் இதே போல நினைப்பாங்க. என்ன செய்யலாம்? ஏது செய்யலாம்? நினைப்பாங்க. ஆனா, அத கடந்து வந்துருவாங்க. ஆனா, இவங்க அத கடக்க மாட்டாங்க. இதுதான் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ். மிகப்பெரிய மைனஸ் இதுதாங்க. இவங்க இப்படி கடந்து வந்தாங்கன்னா, கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துங்க. இப்படி இருக்கிற மீனராசிக்காரர்கள் தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை விரைவில் இவங்க பெற முடியுங்க. இப்படி இவங்க வெளிய வந்தாங்கன்னா, ஒரு அங்கீகாரத்தை இவங்க பெற முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு வாசல், பதவி, பட்டம், இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்குறது, அப்புறம் தகுதி. பொதுவா தகுதின்னா ஒரு ஸ்டேட்டஸ், இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்குங்க. அதை இவங்க விரைவில பெறணும்னா, கண்டிப்பாக எதையுமே யோசிச்சாங்கன்னா, கண்டிப்பா அதை விட்டு வெளிய வந்துடுங்க. அப்படி நீங்க வரும்போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி அந்த ஸ்டேட்டஸ் அத விரைவில மீன ராசிக்காரர்கள் பெற கடவுள் விரைவில உங்களுக்கு ஒரு வாய்ப்ப குடுப்பாருங்க. அத மிஸ் பண்ணாதீங்க. அடுத்ததா அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, தயவு செஞ்சு உங்க உறவுகள விட்டு நீங்க தள்ளி இருக்கிறது நல்லதுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு நீங்க கேட்கும்போது, உங்களுடைய நெருங்கிய உறவுகள் கண்டிப்பாக முதல்ல நீங்க கேட்கக்கூடிய உறவுகள் உங்கள கை விரிச்சிருங்க. அப்ப இன்னொரு உறவு வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதாவது நீங்க முதல்ல யார்கிட்ட கேட்குறீங்களோ, அந்த உறவு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க கேட்குற உதவிய குடுக்க மாட்டாங்க. கை விரிச்சிருவாங்க. கண்டிஷன் போடுவாங்க. ஆனா, இன்னொரு உறவு உங்களுக்கு உதவி செய்யும். அப்போ முதல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இழந்து தான் இன்னொரு வாய்ப்பை நீங்க பெறுவீங்க. அதேபோல இன்னொரு உறவ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சில நேரங்கள்ல நீங்க அவங்கள அண்டி இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதாவது அவங்கள நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, தயவு செஞ்சு உங்க உறவுகிட்ட இருந்து நீங்க விலகி வந்துருங்க. அவங்கள டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. நீங்க வெளிய வந்தா மட்டும் தான் உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதேபோல மீனராசிக்காரர்கள் பல பேருடைய வாழ்க்கையில பாருங்க, இவங்களுடைய முன்னேற்றம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஏறும். ஆனா, இந்த மீனராசிக்காரர்களால வாழ்ந்தவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. இந்த மீனராசிக்காரர்களால உயர்ந்தவர்களும் பல பேர் இருக்கிறாங்க. உதாரணமாக மீனராசிக்காரர்கள் ஒரு டீச்சரா இருக்கிறாங்க, அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க, ஒரு ஞானியா இருக்கிறாங்கன்னா, அவங்களால
இப்ப டீச்சரா இருக்கிறாங்கன்னா, அவங்க கிட்ட படிச்ச ஒரு ஸ்டூடண்ட் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க. அரசியல் கட்சியில இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மீன ராசியால உயர்ந்தவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய முன்னேற்றம் கொஞ்சம் சிரமத்தில தான் இருந்து வருவாங்க. அடுத்ததா மீன ராசிக்காரர்கள் நீங்க சுக்கிர பகவானை வழிபாடு செய்வது மிக அவசியங்க. நீங்க சுக்கிர பகவானை வழிபாடு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக யோகம் குடுப்பாரு. அதேபோல மீனம் ராசிக்காரர்கள் குரு தட்சிணாமூர்த்தியை நீங்க வழிபாடு செய்வது மிக மிக யோகத்தை கொடுக்குங்க. பிரதி வியாழக்கிழமை நீங்க குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செஞ்சு, கையெடுத்து கும்பிட்டு, நீங்க நெய் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக நல்ல முன்னேற்றத்த காணலாங்க. அதேபோல நீங்க சுக்கிர பகவான வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாள்ல நீங்க வழிபாடு செய்யணும். கையெடுத்து கும்பிட்டு, நீங்க நெய் தீபம் இட்டு வந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில காதல் மலரும். இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. அடுத்ததாக ஏற்கனவே தொழில் செஞ்சு கொண்டு இருக்கிற மீனராசிக்காரர்கள் பொதுவாக ரியல் எஸ்டேட்டு, இந்த டபுள் பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மீனராசி அன்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த ரியல் எஸ்டேட், டபுள் பிஸ்னஸ்லாம் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்காது அது. ஸோ வேறு வழி இல்லையே அப்படின்னும் சில பேர் அந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்ததாக இப்படியே உங்களுடைய காலகட்டங்கள் போகும்போது நீங்கள் 36 வயசில் இருந்து 56 வயசுக்குள்ள உங்களுக்கு அருமையான நேரமாக இந்த இடைவெளி உங்களுக்கு இருக்குங்க. அதாவது இந்த 36லேருந்து 56 வயசுக்குள்ள உங்களுக்கு அமைய வேண்டிய வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க. அப்படி அமைஞ்ச பிறகு உங்களுக்கு 56 வயசுக்கு பிறகு உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியுங்க. அதாவது யாரை எங்கே எப்படி வைக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இந்த மீனராசிலேயே சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 42 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத சில சறுக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது வந்து எதிர்பாராம தான் நடக்கும். உதாரணமாக கடன் வாங்கியிருப்பாங்க, வீடு கட்டியிருப்பாங்க, பிள்ளைகளுக்கு செலவு செய்ய வேண்டிய சூழல் வரும். ஸோ இந்த மாதிரி திடீர் செலவுகளால் உங்களுக்கு சறுக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி இருந்தாலும் 76 வயசில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துங்க. அதே போல் உங்களுக்கு விட்டு போன எல்லாமே உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு சொத்து எல்லாமே இழந்திருப்பீங்க, பிஸ்னஸ் இழந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய 11 வயசு, 22 வயசு, 44, 59, 65, 76 இந்த வயசெல்லாம் நீங்கள் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிகவும் நல்லதுங்க. ஏன்னா உங்களுடைய அந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு சில தடுமாற்றங்களை உண்டாக்குங்க. அதே போல் உங்களுடைய 33 வயசில், 42 வயசு, 51, 60 இந்த வயசில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் தொட்டதையெல்லாம் வெற்றியாக மாறுங்க. ரொம்ப பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய எல்லாமே நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க. படிக்கும்போது நல்ல கல்வி கிடைக்கும், வேலையும் நல்லா கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு திருமண வாழ்க்கையும் சரி, குழந்தை பாக்கியமும் சரி எல்லாமே சிறப்பாக இருக்கும். இடம், பொருள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே அமையுங்க. ஆனால் இந்த 11வது வயசில், 22 வயசுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் முடிஞ்ச வரைக்கும் மீனம் ராசிக்காரர்கள் சாண்டல் நிறத்தை வந்து சாண்டல் கலரை நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லதுங்க. அப்பப்போ இந்த லைட்டாக இந்த சாண்டல் கலரை யூஸ் பண்ணிக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நவரத்தின மோதிரங்களை நீங்கள் யூஸ் பண்ணுறது மிகவும் சிறப்புங்க. ஏன்னா இந்த 9 நவகிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யும். ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மை செய்யலைனாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும். ஆகையால் நவரத்தின மோதிரங்களை நீங்கள் பயன்படுத்துறது மிகவும் சிறப்பாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் திருமணம் ஆகாத மீனம் ராசி அன்பர்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் வாரம் சனிக்கிழமை நாளில் நீங்கள் கல்யாண பெருமாளை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மிகவும் சிறப்புங்க. அதே போல் நீங்கள் நெய் தீபம் இட்டு வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்போவுமே சிறப்பாக இருக்கும். உங்கள் கல்யாண வாழ்க்கையும் சரி, லௌலீக வாழ்க்கையும் சரி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை நீங்கள் வழிபாடு செஞ்சு ஆகணும். வாரம் செஞ்சு ஆகணும். அதே போல் நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியும் வாரம் வியாழக்கிழமை நீங்கள் செஞ்சுட்டு வரணும். இப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை என்றுமே சிறப்பாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மீனம் ராசிக்காரர்கள் இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறையாவது காசி, ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது மிகவும் சிறப்புங்க, நல்லதுங்க. அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க. அது உங்களுக்கு இன்னும் ஏற்றத்தை கொடுக்குங்க. உங்களால் வாழ்ந்தவர்கள் தாங்க அதிகமாக இருக்கிறாங்க. உங்களால் வீழ்ந்தவர்கள் அதிகமாக இல்லைங்க.
ஏன்னா மீனராசிக்காரர்கள் உண்மையாகவே மற்றவர்களுக்கு உதவி செஞ்சு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கிறாங்களே தவிர அவங்களுடைய வாழ்க்கையை என்றைக்கும் கெடுத்தவர்களாக இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த பிரம்மன் எழுதிய தலையெழுத்து மிகவும் சிறப்பாக இருக்குங்க. ஆகையால் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லா ஏற்றத்தையும் காண்பதற்கு இந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.